எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொந்தங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலுக்கு ஆள சாப்பாடு நம்ம வீட்டுல என்ன ரெடி பண்ண போறோமோ தோசை மாவு தான் வாங்கியிருக்கோம். அந்த தோசை மாவு வச்சு சுட சுட தோசை சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல தேங்காய் சட்னி வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோம். பாருங்க சொந்தங்களே, நான் வச்ச தேங்காய் சட்னி தோசை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தாங்க மச்சான், இப்போ தோசையே நான் அடுப்பில் இப்போ எனக்கு ஊற்ற போகிறேன். எனக்குலாம் அடுப்பில் கிடக்கும் போது தான் இப்போ கேஸ் இல்லாதனால இப்போ நம்ம அடுப்பில் உட்காந்து அதுவும் சுட்டுக்கிட்டு இருக்கோம். என்னத்தா சாப்பிட்டீடா? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அக்காவோட விளையாடுங்க என்னம்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலுக்கு காலை சாப்பாடு நல்ல ஒரு ஸ்பெஷலுமே சொல்லலாம். ஏன்னா நிஸ்மா பாப்பாவும் தோசை கேட்டிருந்தாங்க மாத்திரை போடணும்னு. அதோட வெள்ளனே எந்திரிச்சு மாவு வாங்கி தேங்காய் சட்னிக்கு அம்மியில் அரைச்சி நம்மளும் சட்னி வச்சு தோசை சுட்டு பிள்ளைகளுக்கு முடி வச்சு மாத்திரையுமா அவங்க போட்டுட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களை வந்து குடும்பத்தோட நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்குமே மன நிறைவாக இருக்குது. நம்ம லைவை பண்ணிக்கிட்டு வீடியோ பண்ணுறது இழந்தாச்சு. இப்போ நிஸ்மா பாப்பாவும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதுக்கு வந்தாங்க. குடும்பத்தோட நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க சொந்தங்களே. நம்ம கருவாட்டி வியாபாரம் சொந்தமாக மசாலா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கருவாடு தேவைப்பட்டாலும் சரி, நம்ம வீட்டு மசாலா தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க சொந்தங்களே.